படுவோம் கூட்டு கரண போட்டியில் கேள்வி வீட்டு செல்வோம் வேட்டை துள்ளி ஆடுமாறு பேர்ந்து கொள்வோம் ஆவி திண்டக்கத்தோ ஐயப்ப திண்டக்கத்தோ ஆவி திண்டக்கத்தோ ஐயப்ப திண்டக்கத்தோ வேட்டை துள்ளி ஆடுமாறு பேரிடம் கொள்வோம் கோட்டை காவல் சாமியை கொண்டாடி மகிழ்வோம் சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சீர்மேகும் சபரிமலை ஆதரருள் தேடு நீரும்பது படிகேறி ஈசன் பரந்தாடு சீர்மேகும் சபரிமலை ஆதரருள் தேடு நீரும்பது படிகேறி ஈசன் பரந்தாடு பாரெல்லாம் காத்திருக்கும் பரமணி திருவீடு பாரெல்லாம் காத்திருக்கும் பரமணி திருவீடு நாராயண செல்வனையே நாவினிக்க பாடி நாராயண செல்வனையே நாவினிக்க பாடி சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சரணம் சரணமையப்பா. சபரேரி வாசனை நன்றி பணிந்து கழகத்தினை தொடர்ந்தாலும் கூட அருமையான இடம், அற்புதமான இடம், உலக அரங்கிற்கு நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம். பிள்ளையார் கோவில்பட்டி ஐயப்ப பக்தர்கள் சார்பாக நாம் வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு வழங்கி பெருமை சேர்த்த பிள்ளையார் கோவில்பட்டி சந்த ஐயப்ப பக்தர் பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. பேர் சொல்ல விரும்பாது அருமை என்ஆர் சார்பாகவும் பாடிய பாடலை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக சிறந்த நன்றியை மனதாறு தெரிவித்துக் கொண்டாடக்கூடிய அருமையான இந்த இடத்தை கவனிக்கின்ற நேரத்திலே உலக அரங்கிற்கு அற்புதமான அற்புதமான இந்த இடத்தை பற்றி பண்டக்கமண்டா உலக அரங்கிற்கே அத்தனை சிறப்புகளை சொல்லிக் கொடுத்து, ஏன்னா வரலாற்று அடிப்படையில் எத்தனை விதமான சான்றுகள் இந்த உலகத்தில் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில், ஏன்னா அது ஒரு சமவெளி பகுதி. தஞ்சை பகுதி என்பது ஒரு சமவெளி பகுதி. ஆனால் அந்த சமவெளி பகுதியில் அவ்வளவு பெரிய கற்கோவிலை அமைப்பது என்பது கணவனோட நடந்து பார்க்க முடியாத விஷயம். அதுவும் அவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை கல்லு கோர்த்து மட்டும் கட்டப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆலயம். வெறுமனே கோயிலை கட்டிட்டு போய் சாமியை கொண்டு அப்படின்னு மட்டும் இல்லாம தன் உயிருக்கு நேரம் மதிக்கக்கூடிய அந்த தமிழ் மொழிக்கும் ஒரு சிறப்பை கொடுத்தார் ராஜராஜ சோழன். எப்படி உயிரெழுத்துக்களில் உயிரெழுத்து 12, அங்கே உள்ள லிங்கத்துடைய உயரம் 12 அடி, மெய்யெழுத்து 18, அந்த லிங்கத்துடைய அகலம் 18 அடி, உயிர்மை எழுத்து 216, கோபுரத்துடைய உயரம் 216 அடி. 1000 எழுத்து ஒன்று உள்ள லிங்கம் ஒன்று மட்டும்தான் உள்ள, வேற எங்கேயும் லிங்கம் கிடையாது. அதே போல மொத்தத்தையும் கூட 240 உள்ள இருக்கக்கூடிய லிங்கத்துக்கும் வெளியில் இருக்கக்கூடிய நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் ஆகச்சரியாக 240 அடி. அப்ப தான் உயிருக்கு நேரம் மதிக்கக்கூடிய அந்த தாய்மொழி தமிழுக்கு ஒரு பெருமையை கொடுத்தார் ராஜராஜ சோழன். சரி, அப்பா கோயிலை கட்டிட்டாரு, பிள்ளை சுமார் பாரா, அப்பாவுக்கு நிகரான ஒரு ஆலயத்தை நான் நிர்மாணிச்சு காட்டுறேன் அப்படின்னு அவருடைய பிள்ளை முதலாவது ராஜேந்திர சோழன் அவர் ஒரு கோயில் கட்டினார். அது இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழீஸ்வரம், அதுவும் அது பெரிய கோயில் நிகரான ஒரு ஆக சிறந்த ஆலயம். ஆனா பேர்ல மட்டும் ஒரு சர்ச்சை. என்ன சர்ச்சை? கங்கை கொண்ட சோழபுரம். இன்னைக்கு சோழவள நாடு இவ்வளவு செழிப்பமான நாடா இருக்குன்னா அதற்கு ஆக முக்கிய காரணம் அன்னை காவிரி தாய். அப்ப நியாயமா ஒரு சோழ மன்னே தன்னுடைய நாட்டை வளமையாக மாற்றக்கூடிய நதிக்கு பெருமை கொடுக்கணும் அப்படின்னா நியாயமா அவர் காவிரி கொண்ட சோழபுரம் தானே பேர் வச்சிருக்கணும். எதுக்காக இவர் கங்கை இங்கே வடநாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, வடநாட்டுக்கு தமிழ் மண்ணுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா அப்ப எதுக்காக கங்கை கொண்ட சோழபுரம்னு இவர் பேர் வைக்கணும் அப்படின்னு நிறைய சர்ச்சை. ஆனா அந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி விதமாக வரலாற்று சான்று என்ன சொல்லுது? ஆலயம் கட்டிட்டார், கட்டண ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும். இப்ப ஒவ்வொரு நதியா தேடி போறாரு, ஒவ்வொரு நதியில இந்த நாட்டை ஆண்ட மன்னருடைய அனுமதியோடு நதி நீரை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இறுதியாக சிவபெருமான் சிரசிலிருந்து பூமிக்கு வந்த அந்த கங்கை நதியிலிருந்து ஒரு சிறிய தடவை தண்ணீர் எடுத்து வந்து கும்பத்தில் ஊற்றணும்னு ஆசை. நியாயமா அதை ஆண்ட மன்னன் போய் கேட்கிறார், ஐயா இவன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும், ஒரு கங்கை நீரை ஒரு கொஞ்சம் போல கொடுங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவன் மறுத்து விட்டான். மறுத்தது மட்டும் இல்லாம கப்ப கண்ட சொல்றேன். இப்ப மன்னனு கோபம் வந்து ராஜேந்திர சோழனுக்கு திரும்பி வந்தாரு, படையெடுத்தாரு, மீண்டும் போர் தொடுத்தாரு. போர் தொடுத்து தரமாட்டேன்னு சொன்ன அந்த மன்னனை வெற்றி கொண்டு
அவன் தலையிலேயே கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் செய்தாராம். அப்ப வடநாட்டில் உள்ள கங்கையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது நினைவாக வைக்கப்பட்ட பெயர் தான் கங்கை கொண்ட சோழபுரம். ஒரு பேருக்குள்ளே அவர் வரலாற்று சான்றுகள் இந்த மண்ணு கொண்டு, இதே போல எத்தனையோ வரலாற்று சான்றுகள் அப்படியான சிறப்பை பற்றி இடத்தை ஒருமுறை வர்ணிக்க வேண்டால் எப்படி வர்ணிக்கலாம்? கள்ளிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான். கள்ளிலே கலைவண்ணம் கண்டான், கள்ளிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான். கள்ளிலே கலைவண்ணம் கண்டான், கள்ளவர் போல் கண்ட மல்லி போல பாருங்கு தேடினும் ஊரொன்று இல்லை. கல்லிலே கலைவண்ணம் கண்டான். பெண்ணொன்று ஆறொன்று செய்தார், பெண்ணொன்று ஆறொன்று செய்தார், அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தார். பெண்ணொன்று ஆறொன்று செய்தார், அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தார். கண்ணான இடம் தேடி வந்தோ, கண்ணான இடம் தேடி வந்தோ, என் கண்ணோடு கண்ணே உன் கண் வைத்து பார்ப்பாய். கண்ணிலே கலைவண்ணம் கண்டா. பருவத்தில் இடவேணி பொங்க, ஒரு பக்கத்தில் இன்னிசை மேலும் முழங்க. பருவத்தில் இடவேணி பொங்க, ஒரு பக்கத்தில் இன்னிசை மேலும் முழங்க. அரங்கேறி நடமாடும் உண்டை, அரங்கேறி நடமாடும் உண்டை. ஓடகள் வேறு நெஞ்சத்தில் நீராடுகின்றார். கல்லிலே கலைவண்ணம் கண்டார், இரு கண் பார்வை மறைந்தாலும் பாடுவதை தந்தாய். இதிலே கலைவண்ணம் கண்டார். உடலாரும் மனதாரும் உன்னை என் உயிராக ஏற்று நான் வாழ்கிறேன் கண்ணே. உடலாரும் மனதாரும் உண்மை என் உயிராக ஏற்று நான் வாழ்கிறேன் கண்ணே. கடல் வற்றி போடாலும் போகும், கடல் வற்றி போடாலும் போகும். கொண்ட கடமையும் ஆசையும் மாறாதென்னாலும் கல்லிலே கலைவண்ணம் கண்டார். இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தார். கல்லிலே கலைவண்ணம் கண்டார். இடத்தை வர்ணத்தால் மேலும் மேலும் வர்ணிக்கலாம். 1000 நாவுகள் படைத்து ஆதிசேஷனாலும் கூட இந்த இடத்தை வர்ணிப்பது என்பது இயலாத காரியம். அருமை ஐயா நந்தகோபாலன் ஐயா அவர்கள் சார்பாக பிள்ளையார் கோயில் இப்படி சந்தை ஆமாம் முன்னாடி பேர் எழுதல இப்போ அந்த குறையை தெரிந்து பேரோடு எழுதி கொடுத்துருக்காரு. அருமை ஐயா அவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு. இப்போ ஒரு 10 மார்க் இல்லை, பரவாயில்ல 5 மார்க்கு கேள்விதான் போல். சரி இருக்கட்டும். ஆமாம், கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வந்தது 2 மணிக்கு, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மொத்தம் 1 மணி. கண்டிப்பாக முருகனை சொன்னே விவரமாக சொல்கிறேன், தூங்கிறாதிய இந்த பதில் சொல்கிற பார்த்து இன்னும் ஒரு 500 ரூபா நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கணும். 2000 இடத்தை வழங்கிய அருமை ஐயா நந்தகோபாலன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை மனதாறு தெரிவித்துக் கொண்டு போட்டி பாட்டு பாட சென்ற முறை வந்தப்போ பாட்டு பாடவே இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் அவர்களுக்காக 2-3 பாட்டு சேர்த்து பாடலாம். அதை பாருங்க. அன்பு மாமா முத்தப்பாவுடைய ரசிகர்கள் சார்பாகவும் இந்த கண்ணத்தோர்ந்தவளை பாட அதுக்கு ஒரு 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அருமை நண்பர்களுக்கும் மனமார்ந்து நன்றியை தெரிவித்து போட்டி பாட்டு பாட்டு அப்புறம் பாடுவோமா? பார்த்து பார்க்க மாட்டோம். அதில் பிடிச்சி போட்டி பாட்டு ஏழமக வீட்டுக்குள்ளே இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையென வளர்ந்திருக்கும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது, பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது, கண்மணியே கண்ணுறங்கு ஆத்துக்கு பக்கம் ஆட்டு சுரக்க ஊத்துக்கு பக்கம் யாரோ
தந்தை யாரு கூறம்மா ஆத்து துறைக்கிற ஒத்துக்கு பக்கம் யாரு வச்ச பின்ன நம்பி இருக்கிற மண்ண தாராக வளர்ந்த வரும் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா நானும் இங்கு அண்ணன் கேளு புள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் ஓடும் நதி ஒரு தரைக்கு சொல்லவில்லையம்மா ஓடும் நதி ஒரு தரைக்கு சொல்லவில்லையம்மா ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமில்லாதம்மா ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமில்லாதம்மா ஆரங்கோ தானுரங்க ஆறு கடல் நீருரங்க சியன்னம் தானுரங்க திருவாத தாவுரங்க நாடுரங்க வழி இல்லை மாறே இறைவன் ஆலயத்தூமையடியாரே ஆண்டவரை பார்க்கணும் அவனுக்கு ஊட்டணும் அப்பனாகிலே கேட்கணும் சர்வேசா தடையில் சின்ன முடிவதா தப்பிச்செல்ல என்ன வழியடா ஒத்தையடி பாதையிலே ஊரு சன தூங்கையிலே ஒத்தையடி பாதையிலே ஊரு சன தூங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட மனசு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட உசுரு என்று தானே ஓடத்தில தண்ணீர் பெண்ணொருத்த தண்ணீர் ஓடத்தில தண்ணீர் பெண்ணொருத்த தண்ணீர் ஓடம் போய் ஊரு சேரமா ஏரா சாத்திராசா மனசு இன்னைக்கு மாறுமா மதர மூட ரூப சுந்தரி மதர மூட ரூப சுந்தரி இல்லாரி மதனமே அவளமே இதய வீரமே பெருமதனமோ ரூப சுந்தரி உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன் நானு சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே அந்தவான மழுதாத்தா பூமியே சிரிக்கும் அந்தவான போல் சிறப்பே சொந்த வாழ்க்கையும் இருக்கும் உணர்ந்தே உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன் நானு சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே முக்குழுத்து நான் எடுப்பேன் முத்து சிப்பி நீதானே முத்தெடுத்து நின்று கொள்ள பத்திரமா வச்சேனே வச்சதிப்ப காணாம நானே தேடுறேன் ராத்திரியும் தூங்காம வாங்கி பாடுறேன் ஆலையிட்ட திங்கருமா ஆக்கி இறையே மனசு யாரையிட்ட தூது கொள்ள ஆரடியே மனசு உள்ள பொண்ணாச்சி காரணத்தை காத்திரத்தை காலங்கள் போகுதடி அம்மா நான் சும்மா இல்லடா அவள் இல்லைன்னா யாரும் இல்லடா இங்கு கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி பெற்றவளை மறந்தா அவ செத்தவனே நான்டா